word in power. Goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation ever. He is faithful to answer every prayer. மீண்டுமாய் நம்முடைய போதனைக்கு நாம் கடந்து செல்வோம். வார்த்தைக்கு மீண்டும் திரும்பும் நேரம் இது என்கின்ற தொடர் போதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். எத்தனை பேர் நான் சொன்னதை ஞாபகம் வைத்திருக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டு எத்தனை நிமிடங்கள் வாசிக்கணுங்க? 20 நிமிடங்கள். 20 நிமிடங்கள் வாசித்து ஒரு வருஷத்தில் என்ன செய்வீங்க? பழைய ஏற்பாட்டை முழுமையாய் முடிப்பீர்கள். புதிய ஏற்பாட்டை எப்படி வாசிக்கணுங்க? ஒரு புத்தகத்தை எடுத்து, என்ன புத்தகம் சொன்னீங்க? உதாரணமாய் 1 யோவான். எத்தனை பேர் படிக்கிறீங்க? கை வேண்டாம், உயர்த்த வேண்டாம். எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாரும் படிக்கிறீங்க, நான் நம்புகிறேன். படிக்காதவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னால் இந்த முதற்கொண்டு நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். செய்யாதவர்கள் கண்டிப்பாக அதை செய்யுங்க, செய்து பாருங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஒரே ஒரு மாதத்திற்குள் அந்த 5 அதிகாரங்கள் மீண்டும் மீண்டுமாய் படிப்பதன் மூலமாய் நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். முடித்தவர்கள் எத்தனை பேர் 30 நாட்கள் முடித்திருக்கிறீங்க? 1 யோவான். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்காக கரங்களை தட்டுவோமா? அவங்களை பாராட்டுவோம். கமான், இன்னும் சிறப்பாக தட்டலாமே. நீங்கள் செய்யாதது அவங்க செஞ்சுருக்காங்க இல்லையா? பிரைஸ் காட். செய்யாதவர்கள், முடிக்கிறவர்கள், நீங்களும் கூடி சீக்கிரத்தில் முடித்து இன்னும் ஆழமாய் நாம் கடந்து செல்வோம். வேதத்தை படிப்பதனுடைய 4 படிகள் உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன். முதலாவது கவனித்தல். அந்த வசனத்தில், அந்த வசன பகுதியில், அந்த அதிகாரத்தில் மேலோட்டமாக இருக்கிற காரியங்கள், அதை சுற்றி இருக்கிற காரியங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதை பார்க்கிறோம், அதை கவனிக்கிறோம், அதை உன்னிப்பாய் பார்க்கிறோம். என்ன வேதம் என்ன சொல்கிறது என்கிறதை பார்க்கிறோம். 2வதாக கவனித்தலுக்கு பிறகு விளக்குதல், வியாக்கியானித்தல். அது என்ன சொல்கிறது? வேதம் எப்படி என்ன சொல்லியிருக்கிறதா, எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறது. முதலாவது வேதம் என்ன சொல்கிறது பார்க்கிறோம். 2வதாக வேதம் எதை சொல்லியிருக்கிறதோ என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறது அதை நாம் பார்க்கிறோம். அதை செய்யும்பொழுது உங்களுக்கு நன்றாக நீங்கள் போதிக்க ஆரம்பிப்பீர்கள். போதிக்க வேண்டும் என்று சொன்னால் 6 கேள்விகள் கேட்க வேண்டும். எத்தனை பேர் அந்த 6 கேள்விகள் ஞாபகம் வைத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த 6 கேள்விகளை பயன்படுத்தி நான் ஒரு செய்தியாவது நான் தயார் பண்ணேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்ணே தெரியல. செய்து பாருங்கள். 2 உதாரணங்கள் கொடுத்தேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த 6 கேள்விகள் பயன்படுத்தி எப்படி ஒரு செய்தியை தயாரிக்கலாம். 2வதாக சங்கீதம் 23, அதுக்கப்புறம் பிலிப்பியர் 4:19. இந்த 3 உதாரணங்களை கொடுத்து உங்களுக்கு இந்த 6 கேள்விகள் பயன்படுத்தி எப்படி அதை பதில் பெறும். அந்த 6 கேள்விகள் என்னங்க? யார், என்ன, எங்கே, எப்போது, எப்படி, ஏன். ஆங்கிலத்தில் ரொம்ப சுலபமாக இருக்கிறது. 5 W's and 1 H. ஆங்கிலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஞாபகம் வைத்திருக்குது. 5 W's and 1 H. ஆகவே இந்த 6 கேள்விகளை கேட்கும்போது அந்த செய்தியை விளக்க முடியும். 3வது காரியம் செயல்படுத்துதல். 3வது காரியம் கேட்கிற சத்தியத்தை, பார்க்கிற சத்தியத்தை, நான் வியாக்கியானம் செய்த சத்தியத்தை, விளக்கம் செய்த சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தப்படுவது, எப்படி பொருந்துகிறது. அன்றைக்கு எரேமியானிடத்தில் பேசின வார்த்தை அல்லது மோசனிடத்தில் பேசின வார்த்தை இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற எனக்கு அது எப்படி பொருந்தும், என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்துமா, அதை நான் எப்படி அபியாசப்படுத்த வேண்டும், அதை நான் எப்படி செயல்படுத்தணும், அதை நான் எப்படி பயன்படுத்தணும், அதுதான் பார்த்தோம். 4வது காரியம் தொடர்பு படுத்துதல். அதாவது ஒரு பகுதியில் ஒரு சில காரியங்களை படிக்கிறோம். உதாரணமாய் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினுடைய நிறைவு குறித்து படிக்கிறோம். அதே பரிசுத்தாவினை குறித்த மற்ற பகுதிகளில் ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது. மற்ற அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள் மற்ற இடத்தில் படிக்கும்போது இந்த காரலேஷன், இந்த தொடர்பு படுத்துதல் மூலமாய் ஒரு சத்தியத்தினுடைய முழு விவரத்தை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்கிறோம். ஸோ ஒரு இடத்துல படிக்கும்போது ஆவிய நிறைவை பார்க்கிறோம். அவர் வரும்பொழுது என்ன நடக்கும், நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த காரியம் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார்.
இயேசு சொன்னார் 15ஆம் அதிகாரத்தில் அவர் நம்ம எல்லா சத்தியத்தை போதிப்பார். 16ஆம் அதிகாரத்தில் நான் போவது நல்லது, காரணம் நான் போனான் உனக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்றார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஆவியானவர் இருக்கிறதுனால, நமக்குள் வாசம் பண்ணுகிறதுனால நம்மை நடத்துகிறார், நம்மை பிள்ளைகளாக நடத்துகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆவியோடு நாம் எப்படி நடக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரோடு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் மற்ற நிருபங்களை வாசிக்கும்போது நாம் எப்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். ஸோ இந்த தொடர்பு படுத்துதலின் மூலமாய் ஒரு சத்தியத்தை இன்னும் அதிகமாய் ஆழமாய் விவரமாய் புரிந்து கொள்கிறோம். இதை படிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான காரியங்கள் தேவனை குறித்தும் மற்ற சத்தியங்களை குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது 5வது படி பார்க்க போகிறோம். வேதத்தை படிப்பதனுடைய 5வது காரியம், 5வது படி வேதத்தை தியானம் பண்ணுவது, வேதத்தை தியானம் செய்வது. வேதத்தை தியானம் பண்ணும்பொழுது என்று சொல்லும்பொழுது நாம் அவசரப்பட்டு ஒரு அதிகாரத்தை வாசித்து கடகடன்னு வாசித்து ஏஞ்சி போகிறதில்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது கடகடன்னு வாசிட்டு போயிடலாம். ஏன்னா அது கதை மாதிரி இருக்கிறது, ஆகவே அதை நீங்கள் கடகடன்னு வாசித்து போயினே இருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு வரும்பொழுது சற்று ஆழமான சத்தியங்கள், ஏனென்றால் பழைய ஏற்பாட்டினுடைய முழு விளக்கமே புதிய ஏற்பாடு. அப்போ அதை விளக்கும் போது அதனுடைய இலக்கணத்தை பார்க்கும்போது சற்று நாம் நிதானமாய் படித்து அதனுடைய உள்ளான அர்த்தங்கள் கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே இது நேரம் எடுத்து படிக்க வேண்டும் என்று சொன்னேன். ஸோ அவசரப்பட்டு கடகடன் வாசல் போயிடாதீங்க. சில நேரத்தில் தியானிக்க வேண்டும், அடிக்கடி நாம் தியானிக்க வேண்டும். உதாரணமாக வேத வசனம், இந்த வேத வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. வேற வார்த்தைகள் இதை சொல்ல வேண்டும் என்றால், இந்த காரியங்கள் நம்முடைய மனதில் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரமும் இந்த காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், வேத பகுதிகள் நம்முடைய சிந்தையை ஓடிக்கொண்டே இருக்கணும் எப்பொழுதுமே. எப்படி அது நடக்கிறது? ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அது தெரியணுமா? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டை நீங்கள் படிக்கும்போது, புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு புத்தகத்தை 30 நாட்களுக்கு 30 முறை நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகிறது? இந்த பழைய ஏற்பாட்டை ஒரு வருடத்தில் ஒரு முறை நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஒரு புத்தகத்தை என்ன பண்ணுறீங்க? புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு புத்தகத்தை 30 நாட்களுக்கு 30 முறை நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ வாசிக்கும்பொழுது பாருங்க, நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய மனதில் அந்த எண்ணங்கள், அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் சொல்கிறது கரெக்டாங்களே? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் 1 யோவான் முடித்து விட்டு வெளியூருக்கு சென்றிருந்தேன். அங்கே ஊழியம் இருந்ததுனால அங்கே மேற்கொண்டு நான் யோவான் படிக்க முடியவில்லை. ஆனால் அந்த 1 யோவான் எந்த பகுதி கேட்டாலும் அதனுடைய சாராம்சத்தை என்னால் நன்றாக சொல்ல முடியும். காரணம் என்ன? அந்த அளவுக்கு 30 முறை அதை படித்திருக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக தெரிகிறது. காரணம், அத்தனை முறை வாசிக்கும் போது நம்முடைய மனதில் அதான் ஓடி நிற்கிறது எப்பொழுதுமே. அப்போ சில சம்பவங்கள் நடக்கும்போது எளிதாக எந்த வசனத்தில் இருந்தது அதை எடுத்து, அந்த சத்தியத்தை எடுத்து நாம் பயன்படுத்தி வெற்றி காண முடியும் என்று இந்த கடந்த சில வாரங்கள், 3 வாரங்களாக அதை செயல்படுத்தி நான் உண்மையாகவே அந்த செய்தியினுடைய, அந்த தியானத்தினுடைய ஆசீர்வாதத்தை நான் கண்டிருக்கிறேன், இன்னும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தை தியானம் பண்ணும்போது உங்களுடைய மனதில் இந்த காரியங்கள் தான் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 8ஆம் வசனம், 8, 9ஆம் வசனங்களை வாசிப்போம். அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. தேவன் என்ன சொல்றாருங்க? என்னுடைய வார்த்தை எங்குமே இருக்க வேண்டும், அதான் சொல்றார். இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தை வரைக்கும் மீண்டும் வாசிக்கும் போது பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய வார்த்தை எல்லா இடங்களும் இருக்க வேண்டும் என்று தேவன்
விரும்புகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய முதலாவது உங்களுடைய வாயில் இருக்க வேணும் என்றார். நீங்கள் எழுந்திருக்கும் போது, நீங்கள் படுக்கும்போது, நீங்கள் நடக்கும்போது, நீங்கள் உட்காரும்போது வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்றார். உங்களுடைய வாயில் இருக்க வேண்டும் என்றார். அதுக்கப்புறம் உங்களுடைய கையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய கண்களுக்கு நடுவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வீட்டிற்கு முன்புறத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய வாசல்கள் மீது தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அப்போ தேவன் விரும்புகிற காரியம் எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். முக்கியமாக உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தையிலும், உங்களுடைய இருதயத்திலும், உங்களுடைய வாயிலும் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். உங்களுடைய கைகளிலும் இருக்க வேண்டும். உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஏன் அதை சொல்கிறார்? காரணம், நாம் வாழ்கின்ற இந்த உலகம், நாம் வாழ்கின்ற இந்த கலாச்சாரத்தை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. இந்த ரோட்டில் நீங்கள் ஓட்டி பாருங்க, இரண்டு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குப்பை மைண்டில் போயினே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா மதுபானத்தினுடைய விளம்பரங்கள், இந்த பக்கம் பார்த்தா திரையுலோகத்தினுடைய விளம்பரங்கள், இன்னொரு பக்கத்தை பார்த்தா மிக மோசமான படங்களுடைய போஸ்டருங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் நம்முடைய கண் மூலமாய் நம்முடைய சிந்தைக்குள் மிக மோசமான குப்பையான காரியங்கள் நம்முடைய சிந்தைக்குள் போய்கொண்டே இருக்கிறது. தேவன் சொல்கிறார், நீ என்னுடைய வார்த்தை எடுத்து விளம்பர பலகையாக உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைப்பிரானால் இந்த குப்பை உங்களுடைய சிந்தைக்குள் போகாதபடிக்கு என் வார்த்தை உங்களை காத்துக்கொள்ளும். அப்போ எப்பொழுதுமே நீங்க வண்டியை ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு விளம்பர பலகை வேண்டும். என்ன விளம்பர பலகை? தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை நீங்கள் வைக்கும்பொழுது இந்த தவறான காட்சிகள் நம்முடைய கண்களின் ஊடாய் சிந்தைக்குள் போகாது, மனதிற்குள் போகாது. அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. ஸோ இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு என்ன தெளிவாக தெரிகிறது? தேவனுடைய வார்த்தை நம்முடைய கைகளிலும், நமக்கு கண்களுக்கு முன்பாக, நம்முடைய வாயிலும், நம்முடைய இருதயத்திலும், நம்முடைய சிந்தையிலும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இப்பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். தியானத்தை குறித்து இப்பொழுது நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் தியானத்தினுடைய பலன்களை பார்க்க போகிறோம். இப்பொழுது எப்படி தியானிக்க வேண்டும், தியானம் என்றால் என்ன, இதெல்லாம் இன்றைக்கு போதிக்க போகிறோம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த முதல் வாக்கியத்தை பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கவனிக்க வேண்டும், உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்படவில்லை. மாறாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஏன் அது முக்கியம் பாருங்க. ஏனென்றால் அநேக காலமாய், நீண்ட காலமாய் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் இதய உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம். அது நல்லது, அது தவறல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாயில் இருக்கிற வரைக்கும் அது செயல்படாது, கிரியை செய்யாது. உங்களுடைய வாயில் தேவனுடைய வார்த்தை வரும்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம், விடுதலை, வெற்றி, வாழ்வு எல்லாமே கிடைக்கிறது. இருதயத்தில் இருந்தால் மட்டும் போதாதுங்க. எந்த நாளில் உங்களுடைய வாயில் வருகிறதோ அந்த நாளில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய வாயில் தான் அற்புதங்கள் இருக்கிறது. ஊழியக்காரருக்குள் அற்புதங்கள் கிடையாது. ஊழியக்காரர்களை நாடி ஓடாதீர்கள். இந்த ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன், இந்த சுவிசேஷகர், அந்த தீர்க்கதரிசி. நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் உங்களுடைய வாயில் இருக்குதுங்க. எத்தனை பேர் அது சுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வாயில் அற்புதங்கள் இருக்கிறது. இருக்குதா இல்லைங்களா? எப்படி நான் சொல்கிறேன்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாயில் இருக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையில் அற்புதங்கள் இருக்கிறது. அந்த அற்புதங்கள் உங்களுடைய வாயில் இருக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாயில் இருக்கிறதுனால இப்பொழுது உங்களுக்குள் அற்புதங்கள் இருக்கிறது. அப்போ எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? சொன்னால் போதும், நடக்கும். அப்போ பாருங்க, உங்களுடைய அற்புதம் ஒரு சொல் தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க உப்புனா 40 நாள் உபவாசம் பண்ணணும், 90 நாள் உபவாசம் பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை. வார்த்தை சொன்னால் அற்புதம் நடக்கும்.
நீ சொன்னால் போதுங்க, நடக்கும். ஏன்? கர்த்தர் அவ்விதமாய் உங்களை படைத்திருக்கிறார். அவர் சொன்னார், அப்படியே நடந்தது. நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும்போது அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போ பாருங்க, தேவன் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்படி நம்மளோட வாயை விட்டு பிரியாமல் இருக்க முடியும்? நீங்கள் அதை பேசும் பொழுது. அப்போ தியானம் என்றால் பேசுவது. தேவன் ஏன் இதை சொல்கிறார்? உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். அப்போ கவனிக்க வேண்டும், நீண்ட காலமாய் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? தேவனுடைய இந்த தியானம் என்கின்ற வார்த்தையை, தியானம் என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் பொதுவாக என்ன நினைக்கிறார்கள்? உதாரணமாய் தியானம் என்றால் என்ன? எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? தியானம் என்றால் என்ன? யாராவது பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, எதாவது சொல்லுங்க. தியானம் என்றால் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது தியானம் என்றால் என்ன? மெடிடேஷன். அது வந்து அது மொழியாக்கம். அது தியானத்தினுடைய அர்த்தம் அசை போடுவதுங்க. இருதயத்தில் இருக்கும் வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்கிறோம், அசை போடுகிறோம் என்று சொன்னார்கள். வேற யாராவதுங்க? சத்தமா சொல்லணும், ஏன்னா நீங்க சொன்னா எனக்கு கேட்காது. நான் மைக் அடிச்சிருக்கிறேன். எஸ், மனதை ஒருநிலைப்படுத்துவது. பாருங்க, எல்லா பதில் பார்க்கும்போது தியானம் என்று சொன்னால் பொதுவாய் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற அபிப்பிராயம் என்ன? ஒரு காரியத்தை குறித்து எண்ணுவது, சிந்திப்பது, யோசிப்பது, அதுதான் தியானம் என்று எண்ணி விடுகிறார்கள். ஆனால் அல்ல. வேதத்தை பார்க்கும்போது தியானத்தினுடைய அர்த்தம் இன்னும் பரவி இருக்கிறது. உங்களுக்கு இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்கள் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது என்று சொல்லும்போது வெறும் சிந்திக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, ஆழமாக எண்ணுகிறது இல்லை. அதற்கு மேலாக சில காரியங்கள் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் செய்யும் பொழுது, அதாவது இந்த தியானத்தை நாம் ஒழுங்காக நடைமுறை வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சியாக அதை செய்யும் பொழுது, நீங்கள் தியானிக்கும் போது, அதாவது தொடர்ச்சியாய் ஒவ்வொரு நாள் அதை செய்யும் பொழுது ஆளுகின்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். மகிமை நிறைந்த வாழ்க்கை தியானிக்கிறவர்களுக்கு மட்டுமே. ஓ, இருக்கிறீங்களா? அப்போ நான் வார்த்தையை தியானிக்கும் போது மகிமை நிறைந்த வாழ்க்கை, தேவனுடைய மகிமை நிறைந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னுடைய எல்லா சூழ்நிலைகள் நான் ஆண்டு கொண்டு வாழுவேன். அப்போ தியானிக்கிற மனுஷன் எதை கண்டு அசைக்கப்பட மாட்டான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஆழமாய் அவருக்குள் இருக்கிறது. ஆமென். பார்ப்போம் மீண்டுமா யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெறும் தியானிங்க, இரவும் பகலுமாய் தியானிங்க என்று சொல்லப்படவில்லை. இரவும் பகலுமாய், அங்கதான் வந்துட்டீங்க பாருங்க. அதை, எதை? அப்போ பாருங்க, தியானம் என்று சொல்லும் போது ஒரு பொருள் இருக்கிறது தியானம் பண்றதுக்கு. தேவனுடைய வார்த்தை. பாருங்க, வெறும் தியானம் பண்ணுங்க சொல்லியிருந்தா கண்டதை தியானம் பண்ணலாம். கர்த்தர் பாருங்க துல்லியமாக பேசுகிற தேவனாய் இருக்கிறார், தெளிவாக பேசுகிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எதை? தேவனுடைய வார்த்தையை. அப்போ நாம் எதன் மீது தியானமாக இருக்க வேண்டும்? அப்போ தேவன் இந்த வசனத்தை பேசுகிறார். யார் பேசுகிறது? இப்போ அதை அபியாசப்படுத்தலாம். பாருங்க, முதலாவது கேள்வி, யார் பேசிக் கொண்டிருக்கிறார்? தேவன். யார் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்? பாருங்க, இன்னொரு யார் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? தியானத்தை தியானத்துக்கு பேசுகிறார். ஏன் அதை பேசுகிறார்? ஏனென்றால் இந்த ஊழியக்காரன் பயந்து போயிருக்கிறான். மோசனுடைய காலணிகள் அவர் ஓடுகிறார். அவருக்கு சைஸ் 13, இவருக்கு சைஸ் 9. இவருடைய 2 காலம் அவருடைய ஒரு ஷூல மாட்டுதுங்க. பயந்து போயிட்டாருங்க. ஷூனா நிஜமான ஷூ நினைச்சிடாதீங்க. ஆவிக்குரிய பொறுப்புகள், ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை பார்க்கும் போது மோச வந்து உச்சகட்டத்தில் இருந்தால் இவர் மலையினுடைய கீழே இருக்கிறார், அடிமட்டத்தில் இருக்கிறார்.
அப்போ சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி அவருடைய ஸ்தானத்தில், அவர் அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார், அவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரன், அவர்னாலே இந்த மக்களை சமாளிக்க முடியலையே, நான் ஏமாத்திரம் யோசிக்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை குறித்து கவலைப்படாதே, மோசேக்கோடு நான் எப்படி இருந்தேனோ உன்னோடு இருப்பேன். அவர் வார்த்தையை தியானம் பண்ணதுனால தான் வெற்றி கண்டார். நீ வார்த்தையை தியானம் பண்ணா அதே காரியத்தை உங்களுக்கு நேரிடும். ஹலோ, யார் எப்படிப்பட்ட ஊழியக்காரர் இருந்தாலும் அது குறித்து கவலை இல்லை. நீங்க வார்த்தையை தியானம் பண்ணினால் கர்த்தர் உங்களுக்கு அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஏன் அதை சொல்கிறார்? ஏன் தேவன் அதை சொல்கிறார்? காரணம், அநேக மக்கள் தியானிக்கிறார்கள். ஒன்று நான் சொல்கிறேன் கவனிங்க, கவலைப்படுகிற எல்லா மக்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவலை கொண்டு வருகிற பிற்போக்கான காரியங்கள் மீது. தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிற மக்களுக்கு அறிகுறினா அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நினைத்து கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எந்நேரமும் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு செழித்தோங்க இருக்கிறதுனால, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புண்படுகிறதுனால, வெளிப்படுகிறதுனால அவர்கள் எதை குறித்து கவலைப்படுகிறது இல்லை. காரணம் என்ன? வார்த்தை எழும்பி நிற்கிறது. அவர்கள் கவலைப்படுவதற்கு நேரம் இல்லை. ஏனென்றால் எல்லா நேரமும் வார்த்தை எடுத்துக் கொள்ளுகிறது. ஹலோ, அப்ப கவலைப்படுகிற மக்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறித்து அவர்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிற்போக்கான விதத்தில் தியானம் செய்கிறாங்க. இன்னும் வரும் அதுக்கு. ஸோ அநேக மக்கள் தியானம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், அதை தியானம் பண்ணுவாயாக, அதை தியானம் பண்ணுவாயாக என்று தேவன் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. என்ன சொல்கிறார்? இரவும் பகலுமாய் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இப்பொழுது முதல் அந்த வசனத்தை முழுமையாக வாசிங்க சிஸ்டர். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வசன பகுதியை வாசிக்கும் போது அந்த தியானம் என்கின்ற வார்த்தை, ஹெப்ரிய வார்த்தை பார்க்கும் போது ஹகா, எழுதி கொள்கிறவங்க HAGAH, ஹகா. ஹகா என்ற வார்த்தை பார்க்கும் போது 3 அர்த்தங்கள் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு ஹெப்ரிய வார்த்தை, ஆனால் அதுல 3 அர்த்தங்கள் இருக்கிறது. முதல் அர்த்தம் என்ன? முணுமுணுப்பது, வாய்க்குள் பேசுவது, மட்டரிங். தேவனுடைய வார்த்தை வாய்க்குள் பேசுவது அல்லது முணுமுணுப்பது. இரண்டாவது அர்த்தம் தேவனுடைய வார்த்தை கெர்ச்சிப்பது. மூன்றாவது ஆழமாய் யோசிப்பது. இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது நமக்கு என்ன காண்பிக்கப்படுகிறது? தியானம் செய்யும் போது 3 விதமான 3 முறைமையான விதத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய முடியும். 3 முறைமையாக தேவனுடைய வார்த்தை நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெளிவாய் காண்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறைமை மிக முக்கியமான முறைமையாக இருக்கிறது, எதையும் விடக்கூடாது. அப்போ பார்ப்போம், இந்த 3 காரியங்களை பார்ப்போம். தியானத்தினுடைய முதல் முறைமை தேவனுடைய வார்த்தையை முணுமுணுப்பது அல்லது உங்களுடைய வாய்க்குள் பேசுவது. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையை நான் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் எனக்கு விடுதலை தருகிறவர், கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர், கர்த்தர் என்னோட அடைக்கலமும் கோட்டுமா இருக்கிறார், நான் நம்பும் நான் நித்திய கண்மலையுமா இருக்கிறார். இதை நீங்கள் முணுமுணுக்கும் போது நீங்கள் தியானிக்கிறீர்கள். பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் நான் சந்தித்திருக்கிறேன். தியானம் என்று சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நேரம் எடுத்து அதை உட்கார்ந்து அதை மீண்டும் மீண்டும் சிந்திப்பு, அது ஒரு விதம். ஆனால் முதலாவது நான் எப்படி தியானிக்கிறோம்? வார்த்தையை நமக்குள் நம்மிடத்திலேயே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது உங்களுடைய முரண்பாடான சூழ்நிலை இருக்கும் போது நீங்கள் வாய்க்குள்ளே என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உங்களுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறை இருக்கிறது,
உங்களுடைய வங்கி பார்க்கும்போது காலியாக இருக்கிறது, உங்கள் பணப்பையை பார்த்தா, உங்களோட ஜோபி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பர். தேவதூதன் அல்ல, கர்த்தர் என் மேய்ப்பர். இந்த கர்த்தர் யாருங்க? அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவன், மோசேவின் தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை சீமனாக்கின தேவன். அவன் எகிப்துக்குள் போகும்போது வெறுமையாய் சென்றான், வெளியே வரும்போது சீமனாய் வந்தான். அந்த தேவன் என்னுடைய தேவனாய், என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனாலே நான் ஒன்றிலும் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, அதை நீங்கள் முணுமுணுக்கும் போது, நீங்கள் உங்களிடத்திலே நீங்கள் சொல்லும் போது உங்களுக்குள் விசுவாசம் எழும்புகிறது. உங்கள் விசுவாசத்தினால் எல்லா சூழ்நிலை நீங்கள் மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த முணுமுணுக்கிறது என்றால் என்ன? உங்களுடைய வாய்க்குள்ளே உங்களை பார்த்து மீண்டும் மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தை சொல்வதுதான் முணுமுணுப்புது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? உதாரணமாக சொல்கிறேன், எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் அழுத்தத்தின் நேரத்தில் அல்லது எரிச்சலின் நேரத்தில் முணுமுணுத்திருக்கிறீங்க? நாம் அனைவரும், என்னையும் சேர்த்து, அழுத்தத்தின் நேரத்தில், எரிச்சலின் நேரத்தில், விரக்தியின் நேரத்தில் முணுமுணுத்திருக்கிறோம். ஆனால் பிற்போக்காய் முணுமுணுத்திருக்கிறோம். என்ன மனைவி கொடுத்தார் ஆண்டவர்? ஒன்றுத்தும் காலையும் ஏஞ்சிக்கிறது இல்லை, சமைக்க சொன்னால் ஃப்ரிட்ஜில் இருந்து சூடு பண்ணி கொடுக்குறா. சொல்லியிருக்கணுமா இல்லைங்களா? ஆண்களுக்கெல்லாம் பாரு எவ்வளோ சிரிப்பு. ஏன்னா உங்களுக்கும் நெக்ஸ்ட்டு நான் வரேன். பெண்கள் சொல்லுவாங்க, சரியான கணவர் கொடுத்தாரு, எப்போ பார்த்தா தலை வந்து டிவியில் விட்டுக்கிறாரு, டிவியை பார்க்கலன்னா நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிறேன். இதை கட்டாமல் இருந்ததுன்னா நான் வந்து தனி பிரம்மச்சாரியாக இருந்திருக்கலாமே, கன்னிப்பெண்ணாக இருந்திருக்கலாம். இந்த ஆளை கட்டி என்ன பிரயோஜனம்? முணுமுணுத்திருக்கிறோமா இல்லைங்களா? இப்போ சொல்ல மாட்டேங்க, ஏன்னா வீட்டில் பிரச்சனை ஆகிடும் தெரியும். ஆனால் நம்ம அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, எரிச்சல் நிமித்தமாக முணுமுணுத்திருக்கிறோம் இல்லைங்களா? கரெக்டுங்களா? நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. நமக்கு தெரியாத காரியம் என்ன தெரியுங்களா? முணுமுணுக்கும் போது பிற்போக்கான வடிவம் நிறைந்த தியானத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆமென் சொல்லுறது. தியானத்தை பிற்போக்கான வடிவத்தில் செய்தோம், நெகட்டிவ் ஃபார்ம். அதாவது தேவனுடைய வார்த்தையின் மீது தியானம் பண்ணாம சூழ்நிலையை பார்த்து, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த சூடு சரியில்லை, தண்ணி வரல, இது வரல, அது வரல, வேலூர் சரியில்லை, போதகர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லை, நாற்காலியும் சரியில்லை, ஏசி இல்லாத பொழுது ஏசி குறித்து கவலைப்பட்டாங்க, ஏசி வந்த பிறகு ரொம்ப குளிர்னா உட்கார முடியல, ஏன் தான் ஏசி போட்டாங்க, ஏசி போடாத பட்சத்தில் என்ன பாஸ்டர் பண்ணினுக்கிற, ரெண்டும் இந்த சூடான ஃபேனை போட்டால் கூட சூடு காத்தம் வருது, ஏசி போட்ட பிறகு குளிருது, நாங்கள் தாங்க முடியல, இதெல்லாம் எடுத்து போடுங்க வெளியே. எங்கே எடுத்து போடுறது? இப்போ உதாரணம் தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லன்னு சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக பிற்போக்கான விதத்தில் முணுமுணுக்கிறோம். அது என்ன செய்கிறோம்? தவறான காரியத்தின் மீது தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையின் மீது நீ தியானம் செய்யும் போது அற்புதங்கள் உன்னோட வாழ்க்கையில் சம்பவிக்கும். அப்போ நான் சரியான காரியத்தின் மீது தியானம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை முணுமுணுக்க வேண்டும், வாய்க்குள் பேச வேண்டும். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தை தியானிப்பது என்று சொன்னால், உங்களுக்கு நீங்களே தேவனுடைய வார்த்தை மெதுவாக பயபக்தியோடு மீண்டும் மீண்டுமாய் சொல்லுவது தான் தியானம். விளங்குதுங்களா நான் சொல்றது? தியானம் என்றால் நான் தேவனுடைய வார்த்தை நான் தியானிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது முதலாவது நான் சொல்லுகிறீங்க, உனக்கு நீங்களே என்ன செய்றீங்க? மெதுவாகவும் பயபக்தியோடு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நீங்க மீண்டும் மீண்டுமாய் சொல்றீங்க. வசனங்கள் எடுக்கிறீங்க, வாக்குத்தத்தங்கள் எடுக்கிறீங்க. கர்த்தர் என் பட்சமாக இருக்கிறார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எனக்கு எதிராய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆகவே பிசாசே, உன் ஆயுதங்கள் எடுத்து ஓடு, அது என்னை தொட முடியாது. ஏனென்றால் எனக்கு விசுவாசம் கேடயம் இருக்கிறது, ஆவியின் பட்டயம் இருக்கிறது, நீதியின் மார்க்கவசம் இருக்கிறது, ரட்சிப்பின் தலைச்சீரா இருக்கிறது, ஹலோ, சுவிசேஷத்தின் பாதரட்சி இருக்கிறது. இதை நான் முணுமுணுக்கும் போது, அதை என் வாய்க்குள்ளே நான் சொல்லும் போது, எனக்கு நான் சொல்லிக் கொள்ளும் போது என்ன செய்கிறேன்? சூழ்நிலையை நான் மேற்கொள்கிறேன். பயம் நீங்குகிறது, கவலை நீங்கிறது. தியானத்தின் மூலமாய் விசுவாசமும் திட நம்பிக்கையும் தைரியமும் வருகிறது.
விளங்குதுங்களா நான் சொல்றது? ஸோ முணுமுணுக்கிறது மிக மிக அவசியம். அதுதான் ஹகா. ஹகா என்று ஒரு அர்த்தம் என்னங்க? தேவனுடைய வார்த்தை வாய்க்குள்ளே பேசுவது. வாய்க்குள்ளே பேசணும்னா இருதயத்தில் இருக்கணும் முதலாவது. ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் என்னன்னா வாய் திறந்தனா கேஸ் தான் வரும் வெளியே. சில பேர் சொன்னாங்க வாயை விரிவாக திற. வாயை விரிவாக திறந்தோம்னா என்ன வரும்? சுவாச காற்று தான் வரும். இருதயத்தில் வார்த்தை இருந்தால்தான் வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்க முடியும். இல்லைன்னா பிற்போக்கான காரியங்களை முணுமுணுத்து கொண்டு இருப்போம். எத்தனை பேர் நான் சொல்கிறது விளங்குதுங்க? அப்போ பாருங்க, ஒரு மிக சிறப்பான பலன்மிக்க தியானத்தினுடைய ஒரு முறைமை என்னங்க? உங்களுக்கு நீங்க வார்த்தையை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும். வாய்க்குள்ளே உங்களுக்கு நீங்களே பேசிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். என்ன பேச வேண்டும்? தேவன் உங்களை குறித்து, உன் சூழ்நிலை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் உங்களுக்கு சொல்லும் போது பயம் நீங்குகிறது, கவலை நீங்குகிறது, பதட்டம் நீங்குகிறது. கர்த்தர் பார்த்தவர். இருக்கிறீங்களா? முரண்பாடான சூழ்நிலைகள் மத்தியில் மிக அவசியமாக நாம் பேசக்கூடிய காரியம், முரண்பாடான சூழ்நிலைகள் மத்தியில் தான் இந்த முணுமுணுக்கிறதுனுடைய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். வார்த்தையை பேசுங்க, வார்த்தை முணுமுணுக்குங்க. வாய்க்குள் வார்த்தை பேசுங்க, சூழ்நிலையை பேசாதீங்க, நடக்கிற சம்பவங்களை பேசாதீங்க, கணவரை கொடுத்த மனைவி கொடுத்த பிள்ளைகளை குறித்து பெற்றோரை குறித்து எதுவும் பேசாதீங்க. வார்த்தை மட்டும் பேசுங்க. அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தானாய் சம்பவிக்கும். எப்பொழுதாவது கர்த்தர் நல்லவர் நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? எப்பொழுதாவது கர்த்தர் நல்லவர் முணுமுணுத்திருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் ஐஸ்வர்யத்தில், அதாவது இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவர், ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். என் தேவன் என்னை நேசிக்கிறார், என் தேவன் என்னை பாதுகாக்கிறார், என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறார், என் தேவன் எனக்கு வழிகாட்டுகிறார், என் தேவன் என்னை நடத்துகிறார், என் தேவன் என்னை உயர்த்துகிறார், என் தேவன் எனக்கு பதவி உயர்வு கொடுக்கிறார், என் தேவன் என்னை செழிக்க வைக்கிறார், என் தேவன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறார், நான் அவருடைய பிள்ளையாயிருக்கிறேன், ஆகவே என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என் ஞானமும் என்னுடைய நீதியும் என்னுடைய பரிசுத்தமும் என்னுடைய மீட்புமாய் இருக்கிறார், என் தேவன் என்னுடைய சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார், இயேசு எனக்கு சகாயர், இயேசு என்னுடைய பரிகாரி, என்னை சுகமாக்குற தேவன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இதை நீங்கள் முணுமுணுக்கும் போது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை நீங்கள் காண்பீர்கள். வார்த்தையை முணுமுணுக்க கற்றுக்கொள்ளுங்க. வாயில பேச நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நாம் செய்யக்கூடிய முதல் பயிற்சி இன்றைக்கு. இந்த நாள் முதற்கொண்டு நாம் வேறு எதை பேசாமல் வார்த்தையை முணுமுணுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். எத்தனை பேர் அதை செய்து கொண்டிருக்கிறீங்க? செய்யலைன்னா இன்னைக்குலேருந்து ஆரம்பிங்க. என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு நீங்களே வார்த்தையை பேசி கொண்டிருங்க. இது நல்லது. காரணம், நீங்கள் அதை செய்யும்பொழுது, நீங்கள் நடக்கும்போது அதை செய்யலாம், வேலை செய்யும்போது ஃப்ரீ டைம் கிடைக்கும், ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் பேசலாம், தேவனுடைய வார்த்தை முணுமுணுக்கலாம். அல்லது நீங்கள் காஃபி கொடுக்குற நேரத்தில் தனியாக போயிட்டு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நீங்கள் பேசிக்கொள்ளலாம், அறிக்கை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் வாய்க்குள்ளே அதை பேசலாம். நீங்கள் உட்காரும்பொழுது நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார், அவருடைய எல்லா வாக்கு தத்தங்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை எனக்கு ஔஷதமாய் இருக்கிறது, ஆமென், அவருடைய வார்த்தை எனக்கு மருந்தாய் இருக்கிறது, அவருடைய வார்த்தை எனக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது, அவர் என் தண்ணீரும் அப்பத்தையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு நீக்குகிறவராய் இருக்கிறார். நீங்கள் இப்படி முணுமுணுக்கும் போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கட்டுக்கடங்காத விதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எப்பொழுது? தேவனுடைய வார்த்தை வாய்க்குள்ளாக பேசும் பொழுது. ஏனென்றால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலமாய் வருகிறது. அப்போ முணுமுணுக்கும் போது உங்களுடைய செவிகள் அதை உங்களுடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொள்ளும் போது விசுவாசம் வருகிறது. விசுவாசம் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் தானாய் நடக்கும். ஆமென். அப்போ நீங்கள் முணுமுணுக்கும் போது என்ன செய்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை நீங்கள் தியானிக்கிறீர்கள். இன்னும் அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை பார்ப்போம். சங்கீதம் 63
முணுமுணுப்பதனுடைய சிறந்த உதாரணம் தாவீது. சங்கீதம் 63 3, 4, 5 வசனங்களை வாசிப்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். சிறந்த உதாரணம் பாருங்க. தாவீது, நான் ஏற்கனவே இதை போதித்திருக்கிறேன். தாவீது தன் மகனுக்கு பயந்து உயிர் தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறான். வனாந்தரத்தில் மறைந்திருக்கிறான், ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிற காரியம் பாருங்க, ஜீவனை பார்க்கிலும். ஏன்னா அவன் ஜீவன் அதற்காக தான் அப்சலோமுடைய சொந்த குமாரன் அவனை தேடிக்கொண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று, அந்த ராஜ்யத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆவேசத்தில் இருக்கிறான். அவர் சொல்கிற காரியத்தை பார்க்கலாம், முணுமுணுக்கிறார் பாருங்க. ஜீவனை பார்க்கலாம் உம் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனில் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன், கையை உயர்த்துவேன். அப்ப 5ஆம் வசனத்தை பாருங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியா இருக்கும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என்ன சங்கீதக்காரன் சொல், தாவீது என்ன சொல்கிறாரு கவனிங்க. என் நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியா இருக்கும். எப்படின்னு சொல்றாருன்னா, நல்லா கொழுப்புள்ள ஆகாரத்தை சாப்பிட்டுங்க வைத்துக் கொள்வோம். உதாரணமா நல்லா மட்டன் பிரியாணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த மட்டன் பிரியாணி கொழுப்பு பீஸ் அதிகமாக உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, மிகப்பெரிய விருந்து. சில இடங்களில் நாங்கள் போகும்போது அந்த 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 டேபிள் ஃபுல்லாக 9-10 டிஷ் வச்சாங்க. எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். வயிறு இவ்வளோ தான், ஆனால் பார்த்தா அந்த டேபிள் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. பாஸ்டர் ஒவ்வொன்றுலாம் கை வைக்கணுன்ட்டாங்க. நான் சொன்னேன் கை வைக்கல, வாயில் வைக்க முடியாதுன்ட்டேன். சிலதெல்லாம் நான் கை வச்சிடறேன், எல்லாத்துலையும் கை வச்சிடறேன்ட்டேன். ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது. ஏனென்றால் இருக்கிற எல்லாமே கொழுப்பு நிறைந்த சத்து, எல்லாம் ரிச் ஃபுட்டு தான். நான் சொன்னேன் நான் ரொம்ப ரிச்சாக சாப்பிட முடியாதுங்க, நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், நான் கொஞ்சம் மனம் திரும்பி இருக்கிறேன்னு அந்த சில இடத்துல சொல்லி, பாஸ்டர் நீங்கள் ஊரில் போய் மனம் திரும்புங்க, இங்கே வேண்டான்ட்டாங்க. பட் பாருங்க, அவர் சங்கீதக்காரன் சொல்கிறார், இந்த கொழுப்புள்ள பதார்த்தங்களை, இந்த உணவை சாப்பிடும்போது எப்படி ஒரு மனுஷன் திருப்தியாக்கப்படுகிறானோ, நான் அப்படியாய் திருப்தியாக இருக்கிறேன், ஆத்மா திருப்தியாக இருக்கிறது. வேற வார்த்தைகள் சொல்ல வேண்டாமானால், அந்த நினைத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நினைத்தையும் என்னென்ன மூட பாஷையில் பார்க்கும்போது கேலவ் என்கின்ற மூட பாஷையில் பார்க்கும்போது கரித்துண்டினுடைய மிக சிறந்த துண்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உணவிலே மிக சிறப்பான மிக சிறந்த நல்ல துண்டு, 1/4 பீஸ், அப்படியே தொடை பீஸுங்க. இந்த மேரோ நினைத்தையும் என்று சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? எபிரேய வார்த்தையில கேலேவ் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது? மிக சிறப்பான அந்த கரித்துண்டுல மிக பெஸ்ட், மிக சிறந்த துண்டு பரித்தியம் பேசுகிறது. அவர் சொல்றாரு, நான் முணுமுணுக்கும் போது கர்த்தர் தம்முடைய பொக்கிஷ சாலையாக பரலோகத்திலிருந்து மிக சிறந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் முணுமுணுக்கிறவன் எப்பொழுதுமே தேவனுடைய மிக சிறந்ததான் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ பாருங்க, இது தியானம் பண்ணுறது எவ்வளோ அவசியம் பாருங்க. நம்ம என்ன நினைச்சிட்டோம், எனக்கு நேரம் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வேலை இருக்குதுங்க, பிள்ளைகளை பார்க்க வேண்டிய, அவங்கள படிக்க வைக்கிறது, எல்லாம் செய்கிறோம், எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. வேதத்தை படிக்கிறதுக்கு வேதத்தை படிப்பேன் பிரதர், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தியானம் பண்ணுறது, இந்த முணுமுணுக்கிறது அவ்வளோ நேரம்லாம் எனக்கு கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனையில் இயேசுவை விட ரொம்ப பிஸியாக இருக்கிற மனுஷன் இந்த சபையில் கிடையாது. இன்னைக்கு என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இயேசு மாதிரி பிஸி யாருமே கிடையாதுங்க. அவர் தான் மிக அலுவலவாக இருந்தார். ஆனால் அவர் வழக்கத்தின்படியே வேதத்தை தியானித்தார். வார்த்தையாய் இருக்கிற தேவனே நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்போது நாம் சாக்கு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவரே படித்து அவரே தியானம் பண்ணி நமக்கு ஒரு மாதிரியை வைத்து சென்று விட்டார். அப்ப அவரே தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதை படித்து அதை போதிக்கும் போது, ஆகவேதான் பிசாசு அவரை மேற்கொள்ளவில்லை. காரணம், அவருக்குள் அதிகமாய் வார்த்தை இருந்தது. எப்படி பிசாசை ஜெயித்தான்? எப்படி ஜெயித்தாருங்க?
வார்த்தையை பேசி எழுதியிருக்கிறபடியே என்று மீண்டும் 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 சொன்னதுனால பிசாசு அவரை விட்டு கொஞ்ச காலத்திற்கு விலகி சென்றான். நான் சொல்கிறேன், நீங்கள் வார்த்தை முணுமுணுக்கும் போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். திரும்ப வருவான், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அவன் தலைமறை வேடுவான், கிட்ட வரமாட்டான். இருக்கிறீங்களா? அடுத்த வார்த்தை கொழுப்பு. கொழுப்பையும் நினத்தையும் பார்த்தோம், மிக சிறந்த ஆசீர்வாதங்கள். கொழுப்பையும் பார்க்கும்போது என்ன அர்த்தம்? பரிபூரணம், abundance, நிறைவு, அதிகம், அபரிமிதம், எல்லாம் வார்த்தை போட்டுக்குங்க. abundance. தேவன் உங்களுக்கு ஏராளமான தாராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய மிகுதியிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க ஒரு மிக சிறந்தது மட்டுமல்ல, கட்டுக்கடங்காத வரம்பற்ற விதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் சொல்கிறார், அபரிவிதத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு அபரிவிதம் வேணும்? கர்த்தருடைய அபரிவிதம். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய மிக சிறந்தது வேணும்? அதற்காக தான் நான் தியானம் பண்ணுகிறேன். நான் கர்த்தருடைய சகலவற்றை அனுபவித்து மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எப்பொழுது அந்நிய தேசத்திற்கு போகும்போது இந்த வார்த்தைகள் நான் தியானம் பண்ணாமல் நான் படிக்காமல் போயிருந்தால், ஒரே ஒரு நாளில் 7 ஆராதனை நடக்கும் போது 7 விதமான செய்திகள். அதே செய்தி கிடையாதுங்க. இந்த இடத்துலனா காலையில் 2 அதே செய்திங்க தான், அங்கே கிடையாது. 7 கூட்டத்தில் 7 வேறு செய்திகள், வெவ்வேறு செய்திகள். அப்போ அதெல்லாம் எப்படி நடக்கும்? வார்த்தையை தியானம் பண்ணாலுடைய அப்படி பேச முடியாது. அப்படி பேசுகிறதுனால இங்கே சென்றாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இறங்கி கிரியை செய்கிறது. மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மக்கள் சுகம் பெற்றார்கள். காரணம் என்ன? வார்த்தை. வார்த்தையினுடைய வெளிப்பாடு அங்கே செழித்தோங்கியது. அப்போ கவனிங்க, 5ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்போ வார்த்தையிலிருந்து கொழுப்பு எப்படி எடுக்கிறதுங்க? கொழுப்புள்ள சத்தை சாப்பிடும் போது கவனிக்க வேண்டும், உங்க கறியில் இருக்கிற கொழுப்பை சாப்பிடாதீங்க. அதை சாப்பிட்டாங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஹையா போயிடும். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற கொழுப்பு சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமா. ஆமாம், கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா கறி விடணும்னா மிகப்பெரிய அது போராட்டம் தான். இன்னொரு சத்தமான ஆமன் சொல்லணும்னு நினைக்கிறேன். கறி, உங்களுடைய கறினை நீங்கள் வச்சிருக்கீங்க, அந்த கறியில் இருக்கிற கொழுப்பை நீங்கள் வந்து எடுக்காதீங்க. நான் சொல்கிறது வார்த்தையில் இருக்கிற கொழுப்பு. அப்போ அந்த வார்த்தையில் இருக்கிற கொழுப்பு எப்படி எடுப்பது? தேவனுடைய வார்த்தையை நான் எப்படி திருப்திப்படுவது? இந்த நினத்தையும் கொழுப்பையும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறது போல நான் எப்படி என்னுடைய ஆத்மாவில் திருப்தி பெறுவது? அடுத்த கேள்வி என்னன்னா, ஆவிக்குரிய விதத்திலும் சரீர பிரகாரமும் நான் எப்படி இந்த பேலன், இந்த ஊட்டச்சத்து பெறுகிறது, இந்த ஆற்றலை பெறுகிறது, இந்த சக்தியை பெறுகிறது? 6ஆம் வசனம், இது எப்படி பெறுகிறது? கவனிக்க வேண்டும். வார்த்தையிலிருந்து கொழுப்பையும் நினத்தையும் எப்படி எடுத்துக்கொள்வது? என்னுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையில் எப்படி திருப்திப்படுவது? ஆவிக்குரிய விதத்திலும் சரீரத்திலும் தேவனுடைய பலத்தை எப்படி பெறுவது? 6ஆம் வசனம், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. வேற வார்த்தைகள் என்ன சொல்கிறாருங்க? என் படுக்கையின் மேல் நான் இருக்கும் போது நான் என்ன செய்கிறேன்? உம்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா வேற வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், என் படுக்கையின் மேல் நான் உறங்கும் போது என் வாய் உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சகல நன்மைகளும் பேசிக்கொண்டே இருக்கும். ஹலோ, எத்தனை பேர் அதை செய்திருக்கிறீங்க? ஆண்டவரே, நாளைக்கு குறித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவர் வேற வந்து இந்த ப்ராஜெக்டை செய்து எத்தனை வருஷம் சொன்னார், பிள்ளை வேற சுகமாக இல்லை, நான் அந்த ப்ராஜெக்டை செய்யும்போது அந்த மனுஷனுடைய முகத்தில் எப்படி போய் முனிக்கிறது, அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இதுதான் முணுமுணுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருங்க பாருங்க. அவர் சொல்கிறார், என்னுடைய படுக்கின் மேல் நான் தூங்கும்போது உறங்கும்போது நான் படுக்கும்போது என்ன சொல்கிறார்? உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சகல நன்மைகள் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அப்படி என்றால் நான் படுத்துறங்கும் போது, தேவனே உம்முடைய எல்லா இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். உம்முடைய சமாதானத்திற்கும் மகிழ்ச்சிக்காக நன்றி சொல்கிறேன். என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய வேலை நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய படிப்பை நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. என் ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. இதை நீங்கள் மீண்டும் மீண்டுமாய் சொல்லும்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் இறங்கி உங்களுக்கு வல்லமையாய் கிரியை செய்வார். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்லும் போது தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கும் போது, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் செய்யும் போது, உங்களுடைய வீட்டில் இருக்கும் போது நீங்கள் செய்யும் போது, நீங்கள் படுக்கையின் மேல் தூங்கும் போது அதை செய்யும் போது, நீங்க வண்டியை ஓட்டும் போது அதை செய்யும் போது, நீங்க பஸ்ல ஏறி வரும்போது அதை செய்யும் போது, வேலைக்கு நீங்க பஸ்ல போறீங்களா, அந்த வார்த்தை நீங்கள் தியானம் பண்ணும்போது, முணுமுணுக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு நினத்தையும் கொழுப்பையும் போல உன் ஆத்மா எல்லா சௌகரியங்களோடு, எல்லா ஆசீர்வாதங்களோடு, மிக சிறந்த ஆசீர்வாதங்களோடு உன்னை நிரப்பி உன்னை உள்ளுக்குள்ளாக, உன்னுடைய உள்ளார்ந்த மனுஷனை உன்னை பலப்படுத்துவேன். மிகுந்த பலத்தினா நீங்கள் காணப்படுவாய். தியானிக்கிற மனுஷங்க பாருங்க, ஆவிக்குரிய பலன் மிகுந்தையா இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில். ஏன்? வார்த்தையை முணுமுணுத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதுமே முணுமுணுத்து கொண்டே இருக்கிறார்கள். வாய்க்குள்ளாக அதை பேசிக் கொண்டிருக்கிறதுனால அவர்களுடைய ஆவில பார்க்கும்போது, உள்ளான மனுஷனை பார்க்கும்போது பலன் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. எதை குறித்து அவங்களுக்கு பயம் இல்லை, எதை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை, எதை குறித்து அவங்களுக்கு அச்சம் இல்லை. ஏன்? அவங்களுக்குள் தேவ வார்த்தை முழுமையாய் முற்றிலுமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நீங்கள் தியானம் பண்ணும்போது நான் சொல்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவுக்கு அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளும். ஆமென். அப்போ நான் தேவனுடைய வார்த்தை முணுமுணுக்கும் போது என்ன நடக்கிறது? தேவனுடைய வார்த்தை எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வருகிறது. இப்பொழுது நான் வேதத்தில் வாசிக்கும் போது ஏதோ தூரத்திலிருந்து சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அல்ல, நான் தியானித்து அதை முணுமுணுக்கும் போது தேவன் நேரடியாக என்னிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்கள் வார்த்தையை தியானிக்கும் போது, எப்படிப்பட்ட தியானம்? முணுமுணுக்கும் போது, வாய்க்குள் பேசும்போது நேரடியாக, இப்பொழுது வெறும் சில வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் அல்ல, தேவன் நேரடியாக உங்களுக்குள் பேசுகிறார். அதாவது லோகோஸ் என்று அவருடைய முழு வேதத்திலிருந்து ரேமா என்று ஏற்ற வார்த்தை தேவன் உங்களிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விளங்குதுங்க? அப்ப தியானிக்கும் போது முழுமையான வேதமாகிய லோகோஸிலிருந்து தேவன் என்ன செய்கிறாரு? நமக்கு ஏற்ற, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ரேமா வார்த்தை, சரியான வார்த்தை கொடுக்கிறார். அது எப்பொழுது வரும்? வார்த்தையை முணுமுணுக்கும் பொழுது. ஆமென். இரண்டாவது காரியம், தியானத்தினுடைய இரண்டாவது முறைமை தேவனுடைய வார்த்தையை கெர்ச்சிப்பது. இந்த கட்டத்துக்கு வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை சத்தமாய் பேசுகிறோம், சத்தமாய் சொல்கிறோம். பார்ப்போம். ஏசாயா 31, ஏசாயா 31 4ஆம் வசனம். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது வேதம் அழகாக அதே வார்த்தையை தியானம் என்று சொல்லாமல் அந்த வசனத்தில் கெர்ச்சித்து அதற்கு மேலாக ஹகா என்று உங்களுடைய வேதத்தில் இப்பொழுது எழுதி கொள்ளுங்க. அடுத்த முறை நீங்கள் வாசிக்கும் போது அது கெர்ச்சனை கிடையாதுங்க, மாறாக தியானத்தினுடைய ஒரு அர்த்தம். அப்போ நான் தியானிக்கும் போது அந்த சிங்கம் எப்படி கெர்ச்சிக்கிறது போல நானும் என்ன செய்கிறேன்? தேவனுடைய வார்த்தையை சத்தமாய் கெர்ச்சிக்கிறேன், உரத்த சத்தமாய் பேசுகிறேன். அப்போ கவனிங்க, தியானத்தினுடைய இந்த விதத்தினுடைய நோக்கம் என்ன? ஏன்
கெர்ச்சிக்க வேண்டும். ஏன் தேவனுடைய வார்த்தை சத்தமாய் பேச வேண்டும்? எப்பொழுதுங்க கெர்ச்சிக்கிறது? இரையை பிடிக்கும்போது. சொல்லுங்க, எப்பொழுது கெர்ச்சித்து இருக்குதுங்க? இரையை பிடிக்கும். இரையை பிடித்திருக்கும் போது. ஏன் கெர்ச்சிக்கிறது? எப்பொழுது பார்த்தோம், இப்பொழுது ஏன் கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏன் கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது? தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே. என்ன அர்த்தம் அதுங்க? அமளினா என்னங்க? சத்தம், குரல், குரல் வளம். எப்பொழுதுமே நீங்க வந்து ஒரு காட்டுக்குள் போகும்போது அங்கே சில நேரத்தில் நம்ம பேப்பரில் படிக்கிறோம், இந்த சிங்கம் ஓடி வந்துச்சுங்க, இந்த பேந்தர் எப்படி சொல்றது தமிழில்? சிறுத்தை. இதெல்லாம் தப்பிட்டு ஓடி வந்தது. அப்போ அதை பிடிக்கும் போது என்ன பண்றாங்க? ஒரு கூட்டமாக போயிட்டு அவங்க செய்கிற காரியம் என்னங்க? சத்தம் எழுப்புறாங்க. ஏன் சத்தம் எழுப்புறாங்க? இப்பொழுது இந்த சிங்கமானது, இந்த பாலசிங்கமானது இரையை பிடித்திருக்கிறதுங்க. இரை பிடித்த பொழுது அந்த இரையை அந்த சிங்கத்திலிருந்து எடுக்கும்படியாக திரளான மேய்ப்பர்கள் ஒன்று கூடி என்ன செய்யறாங்க? இந்த சிங்கத்திற்கு பயமூட்ட அவங்க வந்து குரலை எழுப்புறாங்க, சத்தத்தை போடுறாங்க. ஆனால் கவனிங்க, இந்த சிங்கமானது அவர்களை பார்க்கிலும் கெர்ச்சித்து எது பயந்திருக்கணுமோ அதனுடைய கெர்ச்சி அவங்க பயந்து போய் ஓடி போயிடுறாங்க. விளங்கிடுச்சிங்களா? எத்தனை பேர் விளங்கிச்சு இந்த பகுதி? மீனமாய் விளக்கணுங்களா? மீனமாய் பார்ப்போம். கர்த்தர் என்னுடைய சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து. ஏன் கெர்ச்சிக்கிறது? தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற, சத்தம் போட்டு கூப்பிட அலற வைக்கிற மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது. ஏன்? அவர்கள் போடுகிற, அவங்க கூட்டம் சேர்ந்து போடுகிற சத்தத்தை விட, அவர்கள் போடுற கூச்சலை விட இதனுடைய கெர்ச்சிப்பு மிக உயர்ந்ததா இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், ஏன் இந்த விதமான தியானம் கர்த்தர் வைத்திருக்கிறார்? சில வேளைகளில் மற்ற குரல்கள் நம்முடைய மனதை வந்து தாக்கி, அந்த டாக்டருடைய ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் படிக்கும்போது அந்த ரிப்போர்ட் நம்முடைய மண்டல சத்தம் போட்டு நீ சாக போற, இனி உனக்கு விமோச்சனம் கிடையாது, நீ நிச்சயமா சாக போற. நீ என்ன பண்ணும்? அந்த சத்தத்தை விட கெர்ச்சித்து, கர்த்தருடைய தழும்புகளால் நான் குணமானேன், வியாதியே வெளியே போ, என் சரீரத்தில் உனக்கு இருக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உன்னை விட நான் ஆளுகை செய்கிறவனா இருக்கிறேன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். கெர்ச்சிக்க வேண்டும்ங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை கெர்ச்சிக்க கற்றுக்கொள். Many times other thoughts are trying to destroy you. You need to drown those thoughts by a shout. நான் சொல்கிறேன், அநேக வேளைகள் பிறருடைய சத்துருக்களுடைய எண்ணங்கள், பிசாசனுடைய எண்ணங்கள், மற்ற சூழ்நிலைகளுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மை தாக்கி கூக்குரலிட்டு சத்தம் போட்டு கூச்சல் போட்டு நம்மை பயமுறுத்த பார்க்கும்போது, நான் வார்த்தை எடுத்து அதை விட உரத்த சத்தமாய் பேசும்போது அந்த எண்ணங்கள் அடங்கி போகிறது, அந்த காரியங்கள் ஓடி போகிறது, அந்த மேய்ப்பர்கள் ஓடி போவார்கள், இறை உனக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக வைத்ததை உங்களுக்கு சொந்தமாகும். எப்பொழுது? நீங்கள் வார்த்தையை சத்தமிட்டு பேசும்பொழுது. ஹகா, கெர்ச்சித்து. எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் வார்த்தை வைத்திருக்கிறார் பாருங்க. இரையை பிடித்திருக்கும் போதுதான் கெர்ச்சிக்குது. ஏன்? இரை பிடித்திருக்கும் போதுதான் மேய்ப்பர்கள் ஒன்று கூடி அந்த இரையை எடுக்கும்படியாக சத்தம் போட்டு கூச்சல் போட்டு அமளி எழுப்பினார்கள். ஆனால் ஒன்றுக்கும் கலங்காமலும் அதற்கு பணியாமலும் இருந்தது. காரணம் என்ன? தன்னுடைய கெர்ச்சனையின் மீது நம்பிக்கை உள்ளதா இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த சபையில் சிங்கங்கள் இருக்கிறது. ஏஎஃப்டி திருச்சபையில் இன்னும் சிங்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவனாய் இருப்பான். சிங்கங்களுடைய மிக முக்கியமான குணாதிசயம் கெர்ச்சிப்பு. ஹலோ, இருக்கிறீங்களா?
சிலர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் நான் சத்தம் போட்டு நான் வந்து வசனத்தை பேசினா அக்கம் பக்கத்தில் இருக்கோம் என்ன நினைப்பாங்க, பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு. வீட்லேயே பேசுகிறாங்க பாஸ்டர், வார்த்தை கொஞ்சம் அதிகமாக பேசுறேன்னா ஏன் திடீர்னு அப்பாக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே லோ லோ லோன்னு பேசினுக்கிறாரு, வார்த்தை போய் உள்ள பேச சொல்லுமா? கவனிங்க, உங்களுக்கு நீங்க சத்தம் போட்டு தேவனுடைய வார்த்தை நீங்கள் கெர்ச்சிக்கும் போது, சத்தம் போட்டு சொல்லும் போது மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஏதோ இருக்கு ஆயிருக்கிறது என்று நினைப்பார்கள். அதை குறித்து கவலைப்படாதீர்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். ஆமென். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை சத்தமாய் பேசுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீர்கள், தொடர்ந்து வார்த்தையை சத்தமாய் பேசுங்கள். சூழ்நிலை விட வார்த்தையை சத்தமாய் பேசுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு நீ சாக போற, பிசாசு நான் வாழ போறேன், நீ சாக போற, நான் வாழ போறேன். ஹலோ, எத்தனை பேர் குரல் எழுப்ப முடியும்? கிறிஸ்தவர்கள் மட்டும் அடக்கி வாசிக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப பவ்யமாக இருக்கணும் பாருங்க. சத்தம்லாம் போடக்கூடாது பிரதர், வார்த்தை அமைதியாக பேசினா கர்த்தர் கேட்பார். அவர் செவிடு உள்ளர் அல்ல, நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், அவருக்கு நரம்பு தளர்ச்சியும் இல்லை, சத்தம் போட்டு கூப்பிடலாமே. எதுக்கு அவ்வளோ சத்தம் போடுறீங்க? அவர் போட சொன்னாருங்க. ஹகா, ஹலோ இருக்கிறீங்க? ஹகா கர்ச்சித்து இறை எடுக்கும் போது தான் பிசாசு வரும். அதை எடுக்கிறதுக்கு உன்னுடைய சுகத்தை நீங்கள் எடுக்கும் போது தான் வரும். இறை நீங்கள் பிடித்திருக்கும் போது தான் சத்ருவனுடைய கூட்டமே வருது அதை எடுக்கிறதுக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் குணவர், கர்த்தர் நல்லவர், ஆண்டவரே இந்த பிசாசெல்லாம் வருது ஆண்டவரே நீங்க பார்த்துக்க. வேதசால நம்மளுக்கு நல்ல ஆள் மாட்டிச்சுப்பா. சிங்கம் மட்டும் இல்லை, இறை பிடிச்சதும் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு சிங்க பிரியாணி வச்சிடலான்னு இல்லை. அவன் சத்தம் போடும்போது நான் 10 மடங்குக்கு நான் சத்தம் போடுவேன். அவன் வந்து வார்த்தை சொல்லும்போது உனக்கு வந்து எல்லாமே நான் சொல்லுவேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி என் தேவைகள் எல்லாம் நிறைவாக்குவார். சத்தம் போட்டு சொல்லுங்க. கெர்ச்சிக்க வேண்டும். கெர்ச்சிக்கிறவர்களுக்கு தான் இந்த எதிராளி ஓடி போவான். நீங்க அவங்களை பார்த்து அவங்க சொல்ற சத்தத்துக்கும் அவங்க போடுற கூச்சலுக்கு பயப்படாதீங்க, கலங்காதீங்க, பணியாமல் நில்லுங்க. நீங்க சிங்கங்கள். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. இவ்விதமாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தை சத்தம் போடும்போது பிசாசுக்கு நன்றாகவே விளங்கும், இது வார்த்தையின் மக்கள். நான் சொல்கிறேன், உலகத்தில் எந்த மூளை முடுக்கலும் வார்த்தை மக்களை போட்டால் அவங்க செழிப்பாங்க. ஒரு மிக குக்கு கிராமத்தில் வார்த்தையின் பிள்ளையை போட்டால் அந்த குக்கு கிராமத்தை ஒரு நகரமாய் மாற்றி விடுவான், தலைநகரமாய் மாற்றி விடுவார். நரகம் அல்ல, நகரம். மாற்றி சொல்லிடாதீங்க. என்னை பார்த்து சொன்னாங்க, இங்கிலீஷை வச்சுட்டு அங்கே நீ என்ன போய் பண்ண போகிற? இதுதான் கேட்டாங்க. வேலூரில் நீ இன்னும் குப்பை கொட்டு போகிறேன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த இங்கிலீஷை வச்சுட்டு அங்கே என்ன போகாத ஒரு சிறிய கிராமன்ட்டாங்க. நானும் அப்படி தான் நினைத்தேன். ஆனால் பாருங்க, கர்த்தர் என்ன இன்றைக்கு செய்திருக்கிறார். வேலூர்லேருந்து மற்ற தேசங்களுக்கு வார்த்தை போய் கொண்டிருக்கிறதுங்க. ஹலோ, நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு இந்த தொலைக்காட்சி போய்கொண்டிருக்கிறது, லைவ் வெப்சைட் நேரலை போய்கொண்டிருக்கிறதுங்க. அநேக தேசம், பிரேசில், ஜப்பான்ல இருந்தா பார்த்துருக்குறாங்க. இப்போ அதெல்லாம் செக் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஆரம்ப நாட்கள் அதெல்லாம் செய்தோம். 19 நாடுகளிலிருந்து நம்முடைய ஆராதனை பார்த்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில். இப்பொழுது எத்தனை நாடுகள் பார்த்து கொண்டிருக்காங்க தெரியல. ஆனால் பாருங்க, ஒரு வேலூரிலிருந்து உலகம் எங்கிலும் தேவனுடைய வார்த்தை போகிறதுங்க. காரணம் என்ன? கர்த்தர் கர்ச்சிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ செலவானாலும் சரிங்க. ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறோம்? உங்களுக்கு மட்டும் நான் போதித்து போகலாமே.
இந்த காசை மிச்சம் பண்ணி சபைக்கு வேற ஏதாவது செய்யலாமா? இல்லை, வார்த்தை எல்லா மக்களுக்கு போகணும். அதுக்கு நான் எவ்வளோ கோடிக்கணக்காக கொடுக்க நான் தயாராக இருக்கிறேங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? எனக்கு பணம் ஒரு பொருட்டல்ல, சத்தியம் விலை போகணும். மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அவங்க சிங்கங்கள் என்று உணர வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு சிங்கம், நீங்க ஒரு பால சிங்கம். கெர்ச்சிக்க கற்றுக்கொள். ஆமென். Praise the Lord. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் திரும்பும்போது, தேவனுடைய வார்த்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் அதை கவனிக்க வேண்டும். கவனித்தல். இரண்டாவதாக விளக்குதல், வியாக்கியானித்தல். மூன்றாவதாக செயல்படுத்துதல். நான்காவதாக தொடர்பு படுத்துதல். ஐந்தாவதாக தியானித்தல். ரெண்டு காரியங்கள் தான் பேசியிருக்கிறோம். இன்னொரு காரியத்தை அடுத்த வாரம் பேசுவோம். அதோடு சேர்த்து தியானத்தினுடைய பலன்களை அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். நான் தேவனுடைய வார்த்தை முணுமுணுக்கும் போது, தேவனுடைய வார்த்தை என் வாய்க்குள் பேசும்போது, தேவனுடைய வார்த்தை நான் கெர்ச்சிக்கும் போது, சத்தமிட்டு பேசும்போது, அடுத்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை நான் ஆழமாக யோசிக்கும் போது, என்னோட இருதயத்தில் அதை வைத்து நான் சிந்திக்கும் போது என்ன பலன்கள் வரும், அதனால் எனக்கு என்ன முன்னேற்றம், அதனால் எனக்கு என்ன பலன், அதனால் எனக்கு என்ன லாபம், அடுத்த வாரத்தில் அதை ஆழமாய் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ரெண்டு காரியங்கள், முணுமுணுக்கிறதையும் கெர்ச்சிக்கிறதையும் செயல்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் ஆரம்பிங்க. சத்தமாய் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. சூழ்நிலையை பார்த்து, மலையை பார்த்து தேவனுடைய வார்த்தை சத்தமாய் சொல்லுங்க. பிசாசுக்கு சவாலிடுங்க. ஆமென். அவன் சத்தத்தை கண்டு நீங்க கலங்காதீங்க. அவன் சத்தத்தை கேட்டு பணிந்து போடாதீங்க. அவன் கூச்சல் போடுவான், சத்தம் போடுவான், அதை குறித்து நீ கவலைப்படாது. ஏனென்றால் அவனுடைய சத்தத்தை விட, அவனுடைய கூட்டம் சேர்ந்து போடுற சத்தத்தை விட தேவனுடைய வார்த்தை நீங்கள் கெர்ச்சிக்கும் போது அவன் சாஷ்டாங்கமாய் பணிந்து அவன் ஓடி போவான். ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும், இது யூதராஜ சிங்கத்தினுடைய கோத்திரத்தில் வந்தவன். அவருக்கு பிறந்தது பூனையாகுமா? ஹலோ, யூதராஜ சிங்கத்துக்கு பிறந்த நான் பூனை ஆயிடமா? நான் பூனையா? நான் இல்லை, நானும் சிங்கம். ஹலோ, எல்லாரும் சொல்லுங்க, நானும் சிங்கம் தான். ஆமென். யூதராஜ சிங்கத்தினுடைய கோத்திரத்தில் நான் இருக்கிறேன். சொல்லுங்க, யூத கோத்திரத்தினுடைய குடிமகன் நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இரத்தத்தினால் நான் கொல்லப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் பேசினால் மலைகள் அதிரும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya. My Jesus. Oh hallelujah. I feel such an anointing in this place right now. தேவனுடைய பலத்த அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சிங்கங்கள் எழும்பி விட்டார்கள். ஹalleluya. பிசாசுக்கு இனிமேல் திண்டாட்டம் தான். அவனுக்கு சாவு மணி யோசை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சிங்கங்கள் எழும்பி விட்டார்கள். ஹலோ ஏஎஃப்டி சிங்கங்களே, வாழ்த்துக்கள், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிசாசுக்கு அறிமுகம் கொடுங்க. பிசாசுக்கு ஒரு அறிவிப்பு கொடுங்க. சிங்கங்கள் வந்து விட்டது. வேலூரின் சிங்கங்கள், the lions of Vellore have risen. It's time to take over. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம் இது. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம் இது. கர்த்தாவே, உம்முடைய குமாரன் நீதிமான் சிங்கமாய் இருக்கிறான். சிங்கம் கெர்ச்சிக்கணும், சத்தத்தை எழுப்பணும். ஏனென்றால் வார்த்தை இருக்குதுங்க. நம்ம கண்டதை சத்தம் போடல. அவன் சிக்ஸர் அடிக்கிறதுக்கே அவனும் கோஷ்டி போடுறான். தொப்பையை திருப்பி விட்டுட்டு வைத்து ஆட்டிங்கன்னு அவன் கேட்டானா, ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் தொப்பியை திருப்பிட்டு சிக்ஸருக்கு அப்படி சத்தம் போடுறான், விசில் அடிக்கிறான். கேட்டானா பெரிய கம்பெனி கோட்டீஸ்வரர் அவர்.
சிக்ஸருக்கு இவ்வளோ குதூகலம்னா, என் தேவன் நித்திய பொக்கிஷத்தை எனக்குள் வைத்திருக்கிறாரு, நித்திய வைப்பு தொகையாக தேவனுடைய வார்த்தை வைத்திருக்கிறாரு. நான் எவ்வளோ கேட்சிக்கணும், எவ்வளோ அடிச்சு. அல்லேலூயா. வார்த்தையின் மக்கள் நாம், சரணடைகிற மக்கள் நாம் அல்ல, கலங்குற மக்கள் நாம் அல்ல, பணிந்து போகிற மக்கள் நாம் அல்ல. கர்த்தருக்கு மட்டும் பணியுவோம், அவருக்கு மட்டும் நாம் சாஷ்டாங்கமாய் பணிவோம். பிசாசுக்கும் கிடையாது, சூழ்நிலைக்கும் கிடையாது, வியாதிக்கும் கிடையாது, வறுமைக்கும் கிடையாது. எந்த பிசாசின் எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் பணிய மாட்டோம். அவன் பணியணும். நான் கெச்சிக்கும் போது அவன் பணிவான். ஏன்னா எங்களுக்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, அண்ட சராசரத்தை தாங்குகின்ற வார்த்தை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. அந்த சர்வ வல்லமை அந்த வார்த்தைக்குள் இருக்கிறதுனால நான் கெர்ச்சிப்பேன். எழுந்து நிற்போம், கர்த்தரை துதிப்போம்.